மேஷம் மேஷம் ராசி அப்படிங்கிறது ஒரு ராசி மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு சக்தி. அது எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையின் சக்தியாகவும் முன்னோடி மனப்பான்மை கொண்ட ராசியாகவும் இருக்கிறதுனாலதான் மேச ராசி 12 ராசிகளையுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துல பாருங்க 12 ராசிகள்ல இந்த மேசம் ராசி முதலிடம் பிடிச்சிருக்கு. மேச ராசிக்காரங்க பெரும்பாலும் பிறந்ததுல இருந்தே பாருங்க ஏதாவது ஒரு தலைமை குணம் கொண்டவங்களாதான் இருப்பீங்க. படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரர் எப்படி இருந்தாலும் சரி, மேஷம் ராசி அப்படின்னு பிறந்தாலே போதும் ஏதாவது ஒரு தலைமை குணம் கண்டிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா செய்யறவங்க, இவங்களை எதுவுமே தடுக்க முடியாது. எப்படின்னா சவாலே வந்தா கூட சரிங்க, அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா தான் கருதுவீங்கள ஒளிஞ்சு அந்த சவாலை திறமையா செஞ்சு முடிச்சு நன்மையே பெறக்கூடிய ஒரு ராசியாவும் மேச ராசி தான் இருக்கு. கண்டிப்பா அந்த சவாலை நான் முடிப்பேன் அப்படிங்கிற உறுதி இவங்களுக்கு ரத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லா இடத்துலயுமே முன்னேறணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பீங்க. நீங்க உங்களோட பாதையை யாரும் காட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. தன்னோட பாதையை தானா உருவாக்கி அந்த பாதையில செல்லக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க மேசராசி அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய பாதை உருவாக்குறதுலயும் நல்ல ஒரு தைரியம், சிறப்பான நேர்மை, நேரடியான பேச்சு, இது மூணும் தாங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது மூணுமே உங்களுக்கான தனித்துவமாகவும் அடையாளமாகவும் இருக்கு. மற்றவங்க யோசிச்சு நிக்கிற நேரத்துல கூட இந்த மேச ராசிக்காரங்க யோசிக்காம செயல்ல இறங்கி அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு காட்டுவீங்க. தோல்வி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பெருசா பயமுறுத்தாது. அந்த தோல்வியை கூட தன்னோட வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அந்த தோல்வியை மீண்டும் ஜெயிச்சு வெற்றி பெற வரைக்குமே கடுமையா உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க மேசராசிக்காரங்க. மேசராசி அதனாலதான் ஒரு சாதாரண ராசியே இல்லை, இது ஒரு லீடர்ஷிப்பான ராசியா இருக்கு. முன்னே செல்லும் துணிச்சலும் வெற்றியை பிடிக்கக்கூடிய வேகமும் கொண்ட ராசி மேசராசி. வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க பாருங்க ஒரு அடையாளம் வச்சுதான் எந்த விஷயத்தையுமே விட்டு செல்வீங்க. இவ்வளவு தனித்துவமான மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாத கிரக சூழல் எப்படி உருவாகிருக்கு, இந்த சூழலால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க பெற போறீங்க அப்படிங்கறத இப்ப நாம விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேசம் ராசி செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி. செவ்வாய்க்கிழமையில இந்த மேசராசிக்காரங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பா பெறுவீங்க. இப்ப கூட உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தின் அருளால நீங்க நினைச்ச வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரத்தொடுங்கும். உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்க குலதெய்வத்திடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதம் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா இந்த மாதம் நன்மைகளை நீங்க எல்லா வகையிலும் பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக அமைப்பால இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க போன் மூலியமாவே ஜாதக அமைப்பை எளிய முறையில கணிச்சு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை கண்டிப்பா பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில இருந்து இன்னொரு கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி ஒவ்வொரு கிரகங்கள் தன்னோட மாற்றங்கள் செயல்படுத்தும் போதும் அந்த மாற்றம் 12 ராசிக்குமே சுப பலன் அசுப பலன் அப்படின்னு ஏதாவது ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட பலனை தரக்கூடிய நிலையில மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது, எந்த கிரகம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம ரொம்பவுமே தெளிவா பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய் பகவானோட மாற்றம் பாருங்க இந்த மாசம் 11ஆம் தேதி நடக்குது. இந்த செவ்வாய் யாரு, உங்க ராசி அதிபதி. 11ஆம் தேதி இந்த தினத்துல பாருங்க உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து அமர்றாரு. உங்க ராசி அதிபதி ராசியிலேயே வந்து அமரும் பொழுது நல்ல ஒரு உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா யானை பழம் பெற போறீங்க இந்த மாதம் மேஷம் ராசி அன்பர்கள். நீங்க வரக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
எல்லா விஷயத்திலுமே நீங்க ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வெற்றிகள், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகி இருக்குங்க. கொஞ்சம் செலவுமே ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது. அது எப்படின்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவா இருக்கிறாரு. தனவரவு நல்லாதான் இருக்கு. செவ்வாய், சனி, புதன் இவங்க 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாசம் முதல் 10 நாள் செலவுகளும் வீண் விரயங்களும் தானா வரும். அதை தவிர்க்க பாருங்க. தேவையில்லாத செலவு செய்யும் பொழுது பண விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா தான் இருக்கணும். வீண் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே இந்த மாதம் முதல் 10 நாள் தான் அப்படி இருக்கு. அதன் பிறகு வரக்கூடிய 20 நாட்கள் அற்புதமா அமையுது. சிலருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பான உயர்வை இப்ப ஏற்படுத்தும். விரும்பும் நபரை மணக்கக்கூடிய வாய்ப்பும், சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சுபவரிய செலவு நிச்சயமா மேசராசிக்கு இந்த மாசம் இருக்கு. அடுத்து அனுகூலமான பலன்கள் எந்த விஷயத்துல நீங்க பெறுவீங்க அப்படின்னு பார்த்தா, உங்க பிள்ளைங்களால பாருங்க நிறைய தொல்லைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க இந்த மேசராசி அன்பர்கள். கடந்த கொஞ்ச காலமா நீங்க சொல்ற பேச்சு உங்க குழந்தைங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு தலைவலியா உங்களுக்கு இருந்திருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உங்க நண்பர்கள் கிட்ட கேட்டாலும் சரியான தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. பிள்ளைங்களால இருந்து வந்த தொல்லையான அமைப்பு உங்களுக்கு இப்ப மாறுதுங்க. உங்க சொல்படி கேட்காத குழந்தை கூட இப்ப உங்க பேச்ச கேட்டு அப்படியே நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில உங்க குழந்தைகள் நடந்துக்குவாங்க. குழந்தைகள் விஷயத்துல அனுகூலமான பலன்களையும் பயன்களையும் மேஷம் ராசி அன்பர்கள் நீங்க இந்த மாசம் பெற போறீங்க. அதே போல உங்க பிள்ளைங்களோட திருமணம், அதுக்கப்புறம் வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இந்த எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுதுங்க. பிள்ளைகள் விஷயத்துல மேசராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உருவாக போகுது இந்த மாசம். அதனாலதான் சொன்னோம் அற்புதமான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய பலன் தான் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாசம் உண்டாகுது. இந்த காலகட்டத்துல நீங்க வருமானத்தை சரியா பயன்படுத்தணும். கடன் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கடனை அடைக்கக்கூடிய நல்ல வருமானமும் கிடைக்கும். அந்த வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை கடனை அடைப்பதற்கு பயன்படுத்தியே ஆகணும். கடனால நிறைய தொல்லைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க அதுக்கான அமைப்பு வரும் பொழுது அதை கடனை அடைக்கிறதுக்கான வழியை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் சேமிக்க தொடங்குறது நல்லதா இருக்கும். இந்த 2 விஷயத்திலயுமே நீங்க கவனமா இருந்தா நன்மையை பெறலாம். எந்த விதத்திலாம் முன்னேற்றம் வருது அப்படின்னு பார்த்தா, கடன், நோய் இது 2மே உங்களை விட்டு நீங்குது. கடன் நோய் தீரும் அமைப்பு உங்களுக்கு முன்னேற்றமா வருது. உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அமைப்பு மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோருக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நல்ல ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். வியாபாரிகள், விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு மாதமா இந்த மாதம் அமையிறது அப்படிங்கிறதுல மிகழாத ஒரு விஷயம். உங்களுக்கே பாருங்க புது நம்பிக்கை வரும். நீங்க நம்பி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் காரணமா அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு செவ்வாய் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால நன்மைகளும் நல்ல மேன்மைகளும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த மாசம் முதல் நீங்க படிப்படியான முன்னேற்றத்தை பெற போறீங்க பாருங்க. கடந்த காலத்துல எண்ணற்ற பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தாண்டி வந்த உங்களோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலம் முன்னேற்றத்தின் படிக்கட்டா அமைய போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்து பத்திரமா கவனமா வைக்கணும். முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே எல்லோர்கிட்டயுமே கவனமா இருக்கணும். கோபத்தை கண்டிப்பா குறைச்சே ஆகணும். வேகம் விவேகம் இந்த ஒரு செயல்பாடு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை கண்டிப்பா கொடுக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் நடுத்தர வயது பெண்மணிகளுக்கும் கவலைகள், கணவர் பத்தின கவலைகள் இது 2மே பரிபூர்ணமா தீரும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் கூட இப்ப மனம் விட்டு பேசுவதால ஒன்று சேர முடியும். ஏன்னா யோகத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுனால நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அருளால பெற முடியும். யோகத்தை தரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதனால பண வரவு நல்லா இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலையும் ஏற்றம் உண்டாகுது. கடன் தீர்வு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். இப்படி எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியா நீங்க பயன்படுத்தியே ஆகணும்.
அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நினைச்சது நடக்கும், தொட்டது துலங்கும், எல்லா வகையிலுமே வெற்றி நிலையை நீங்க கண்டிப்பா பெறலாம். மறக்காம இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல நீங்க கண்டிப்பா உங்க குலதெய்வ வழிபாட செய்யணும். குலதெய்வம் தெரியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அமாவாசை பௌர்ணமி தினத்துல மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெறலாம். குலதெய்வ கோயில் போக முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கோவில் போய் வழிபட்டுட்டு பிரார்த்தனை ஏதாவது இருந்தா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருட்கடாட்சம் கண்டிப்பா தேவைப்படுது. அது இருந்தா போதுங்க, நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நிச்சயமா நீங்க பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்க குலதெய்வத்தின் அருளால உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்க குலதெய்வத்திடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பா உங்களை சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.